வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தினுடைய துணை முதல்வராகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளராகவும் இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அதை சிறப்போடு ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இதை போல ஒரு நிகழ்ச்சி கூடலூர் பழைய பேருந்து நிலையம் காந்தி திடல் அருகிலே வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரிலே அவரை வாழ்த்த வேண்டும், அவர் நீண்ட காலமாக வாழ வேண்டும் என்பதற்காக 1000 பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது உணவு என்றும், இந்த உணவை வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு தலைமை கே. ராஜேஷ் வழக்கறிஞர், உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற கே. ராஜேஷ் வழக்கறிஞர் அவர்கள் செய்திருந்தார்கள் என்றும், நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பிரேம் மற்றும் ராஜா மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தார்கள் என்றும், அசோக், பிரபு, மோத்யூ, புனிதன், பாப்புட்டி, குட்டா, மோகன், இளையராஜா, சம்பத், சிங்கப்பூர், கணேசன், புட்ராஜ், வில்சன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக இருக்கின்ற தமிழகத்தினுடைய அமைச்சர்களிலே இளம் வயது அமைச்சராக துணிச்சலோடு சிறப்போடு மக்கள் பணியாற்றி வருகின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக ராஜேஷ் அவர்கள் தலைமையில் திரு ஸ்ரீஜேஷ் வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதாக நமது நகர்வள பகுதிக்கு பிரேம் மற்றும் ராஜா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து படம் பிடித்து இந்த நிகழ்ச்சியை நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்.
இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்